வணக்கம் ஜிஆர்டி வியூவர்ஸ். சமாளிக்க முடியும்ன்ற அளவுக்கு நம்பிக்கை உங்களுக்கு வரும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக பாரம்பரிய ரெசிபியும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்காக தர்றதுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுருக்கோம். அதோட சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சூப்பர் ரெசிபிஸ் உங்களுக்காக செய்ய போகிறோம். என்ன ரெசிபி என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபினாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி, அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எப்பொழுதுமே நம்ம வீட்டில் எந்த ஒரு சாப்பாட்டு பொருளையும் வீணாக்க மாட்டாங்க என்றதுக்கான ஒரு செம பெரிய எக்ஸாம்பிளும் இதில் இருக்குது. கண்டிப்பாக நான் அதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பண்ண போகிறது என்னமோ கூழ் தான். என்ன கூழுக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இந்த கூழ் நான் சின்ன பிள்ளையாக இருக்க போது எனக்கு குக்கிங்னா என்னன்னே தெரியாது. அப்போ இதை ஒருத்தவங்க செஞ்சு நான் பார்த்துருக்கேன். அந்த குக்கிங் தெரியாது, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்றது எந்த விதமான ஒரு காமன் சென்ஸ் ஆஃப் குக்கிங் கூட இல்லாமல் பார்த்த ஒரு ரெசிபி தான் இந்த ரெசிபி. இந்த ரெசிபி ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட். ப்ளஸ் இந்த சம்மரை ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் ரைஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ ரெசிபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ராகி கூழ் ரொம்பவே ஸ்பெஷல் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? எதனால் அது ஸ்பெஷல் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ இங்கே நவதானியங்கள் தான். அதுக்கப்புறம் தான் அரிசி வந்தது. அரிசி அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையுது இல்லையா? ஒரு ஒரு ஸ்டேஜில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருவோம். அந்த வளர்ச்சியில் வந்தது தான் அரிசி எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம கிட்டே இருந்ததெல்லாம் தானியங்கள் தான். அந்த தானியத்துக்கு அவ்வளோ ஒரு நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பாக கன்சியூம் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இந்த மாதிரி சம்மரில் டெஃபினட்டாக கன்சியூம் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நொய்யை போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு பழைய சோறுலாம் போட்டு செய்ய வேண்டாம், நான் நொய்யை வச்சு செஞ்சுக்கிறேன். நார்மல் கூழோட ரெசிபி சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரொசீஜர் எல்லாமே சேம். இப்போ நீங்கள்
பழைய அரிசியை போட்டதுக்கு பதிலாக, அதாவது நம்ம ஊற வச்ச பழைய சோறை போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசியை நொய்யாக விற்கிது, அதை நீங்கள் வாங்கி வேக வச்சுக்கிட்டாலும் சரி. அப்படி இல்லைன்னா பச்சை அரிசியை நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அதை நீங்கள் வேக வச்சுக்கிட்டாலும் சரி. விச்சவர் இஸ் ஈஸியர். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை இவ்வளோ வேணால் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம், இவ்வளோதான். இதுதான் பேஸுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதுவே 2-3 நாளைக்கு உங்களுக்கு போதுமானது. ஆல்மோஸ்ட் இவன் திக்காகி நல்லா திரண்டு வந்திருக்கான் பாருங்க, அவ்வளோதான். கன்சிஸ்டன்சி பாருங்க, எவ்வளோ ஈஸியான ஒரு டிஷ். ஸோ இப்போ நம்மளுடைய அருமையான கூழ் ரெடி ஆகிட்டாரு. இவர் எடுத்து சைடில் வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி கரைக்கிறது, எப்படி குடிக்கிறது, இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண போகிறது என்ன, ஒரு அட்டகாசமான ஊறுகாய், அதுவும் எறாவை வச்சு. எறா, அதுக்கப்புறம் மாங்காய். இந்த சீசனில் மாங்காய் இல்லாமல் இருக்க முடியுமா? அது கூட அந்த ஊறுகாயை செஞ்சுட்டு இது கூட அப்படி எடுத்து வச்சு இது சாப்பிட்டோன்னா ஓ மை காட் அப்படி தான் இருக்கும். அடிமைனே சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி மாங்காய் பிக்கலுக்கு அது கூட ப்ரான் சேர்த்தா தி பெஸ்ட் டெட்லியஸ்ட் காம்போ அதுவாக தான் இருக்க முடியும். மாங்காய் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கிற பாருங்க, பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குல்ல. வேறு லெவல் டேஸ்டியாக இருக்கும். எந்த அளவுக்கு நாம் ப்ரான் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மாங்காயும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மாங்காய் கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆனியனை ஃபைனாக சாப் பண்ணிக்க போகிறோம்.
ஒரே ஒரு டேஷ் ஆஃப் வினிகர்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு போட்டால் போதும். நிறைய போட தேவையில்ல, ரொம்பவும் குக் பண்ண தேவையில்ல, லைட்டாக குக் பண்ணால் போதும். அண்ட் இந்த மாதிரி பிக்கல்லாம் பண்ண பார்த்து ப்ரானை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், போதும். இந்த ஸ்டேஜில் இன்னொரு சட்டியை எடுத்து வச்சுட்டு பிக்கிளுக்கு தேவையான எல்லா ப்ராசஸையும் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப், இந்த சட்டியில் நீங்கள் எண்ணெயை சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் சேர்த்துருக்கோம்ல எண்ணெய், இந்த எண்ணெயை தான் இதில் சேர்க்கணும். இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்க போகுது. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நம்ம முதல்ல சேர்க்க வேண்டியது உரிச்ச பூண்டு ஆட் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஊறுகால்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் அந்த பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கீறி போட போகிறேன். இந்த மாதிரி பிக்கல்லாம் வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, எப்படி இந்த வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது, ப்ளஸ் அது செஞ்சால் உடனே கெட்டு போயிடுமா, இல்லை சாப்பிட்டா டிசென்ட்ரி வருமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அப்படி நீங்கள் கரெக்டான விதத்தில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட பார்த்து தான் உங்களுக்கு அந்த பயம் இருக்கும். பச்சை மிளகாயை நீங்கள் ஒன்றும் பாதியமாக போட்டிங்கனாலே போதும். இது வந்து ஒரு ஸோ நம்மளுடைய பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கூழை கலக்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். இப்போ இந்த கூழுக்கு தேவையான தயிர்
என்னென்ன ஐட்டம் இருந்தாலும் சரி, இவனுக்கு நிகர் இவன் ஒருத்தவனே தான், வேறு யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பண்ண ப்ரான் பிக்கிளுக்கு மேலே மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு வாட்டி பெரட்டி எடுத்து சைடில் வைக்க போகிறோம். இருங்க, இதை நான் க்ளோஸில் காட்ட சொல்கிறேன். எப்படி இருக்குது தெரியுமா அந்த ஊறுகாய், சும்மா தக 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 தகன்னு இருக்கிற பாருங்க. இது பாருங்க, ஓ மை காட்னு இருக்க பாருங்க. கடைசியா மோர் மிளகாயை வறுக்க போகிறோம். இப்போ வத்தலை வறுக்கிறதுக்கு நம்ம பேனில் கொஞ்சமாக சேம் அதேமாதிரி நம்ம கொத்தவரங்கம் ரெடி ஆகிட்டாங்க. இவங்களையும் எடுத்து மாற்றிக்கலாம், அவ்வளோதான். அட 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 அடா. பேருக்கு அண்ட் நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன ரெசிபியை நான் சொன்ன வெர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த மாங்காய் பிக்கிலோட வேறு லெவலில் இருக்கும். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சம்மருக்கு இதை விட பியூட்டிஃபுல்லான டிஷ்ஷஸ் நீங்கள் செய்ய வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி பியூட்டி உள்ள ஒரு டிஷ் இது. ப்ளஸ் நம்ம பாரம்பரியம் மாறாமல் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கும் இந்த டிஷ்ஷஸ்லாம் போய் சேரணுன்ற என்னோட இந்த ஸ்மால் ரெக்வஸ்டோட இந்த எபிசோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டடா.